தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி அமைச்சர் பதவியை இழந்துள்ளார். இவருடன் சேர்த்து ஜெயலலிதா, செல்வகணபதி, பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகிய 4 அரசியல் தலைவர்கள் தண்டனை பெற்று பதவி இழந்துள்ளனர். 1991 முதல் 96 வரை முதல்வராக இருந்த ஜெயலலிதா டான்சி எனப்படும் தமிழ்நாடு சிறு தொழில்கள் கழகத்தின் நிலத்தை வாங்கியதில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த வழக்கில் 2000ஆம் ஆண்டு அக்டோபரில் ஜெயலலிதாவுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனால் 2001 சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதிமுக சட்டசபை தலைவர் என்ற விதியின் கீழ் ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றார். 2001 செப்டம்பரில் ஹைகோர்ட் ஜெயலலிதாவை தகுதி நீக்கம் செய்தது. பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்றார். அதே ஆண்டு டிசம்பரில் சென்னை ஹைகோர்ட் ஊழல் வழக்கிலிருந்து ஜெயலலிதாவை விடுவித்தது. 2002இல் ஆண்டிப்பட்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயலலிதா மீண்டும் முதல்வரானார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு 2014இல் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. பெங்களூரு கோர்ட் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனால் முதல்வர் பதவி பறிபோனது. பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்றார். 2015 மே மாதம் கர்நாடக ஹைகோர்ட் சிறப்பு பெஞ்ச் ஜெயலலிதாவை விடுதலை செய்தது. பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று மீண்டும் முதல்வரானார். ஜெயலலிதாவை அடுத்து பதவி இழந்தவர் திமுக முன்னாள் எம்பி செல்வகணபதி. 1991 அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைச்சராக இருந்தார். சுடுகாட்டு கூரை அமைப்பதில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இவர் மீது 1997இல் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. 2014இல் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இடையில் செல்வகணபதி திமுகவுக்கு தாவி 2012இல் ராஜ்யசபா எம்பி ஆனார். தண்டனை பெற்றதால் பதவியை இழந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டியும் பதவி இழந்தார். 1998இல் ஓசூரில் கள்ளச்சாராய விற்பனையை எதிர்த்து போராட்டம் நடந்தது. கலவரத்தில் பஸ், போலீஸ் ஜீப் கொளுத்தப்பட்டது. பாலகிருஷ்ணா ரெட்டி உட்பட 108 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. 2019இல் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு சென்னை சிறப்பு கோர்ட் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அவர் வகித்து வந்த விளையாட்டு அமைச்சர் பதவி பறிபோனது.